நம்ம ரஜினி சாரோட நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தாரு. படத்துல நடிகர் ரஜினிகாந்த் சார் தேவா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அவருடைய மகளாக ஸ்ருதிஹாசனும் நண்பனாக சத்யராஜ் அவர்களும் வில்லனாக நாகார்ஜுனா மற்றும் ஷோபின் சாகிருமே நடித்திருந்தாங்க. படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைத்திருந்தாரு. கிரீஸ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்திருந்த கூலி படத்திற்கு பிலோமின் ராஜ் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. படத்தை சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி படத்துடைய வசூல் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் ஒரு சில சினிமா விமர்சகர்கள் பணம் வாங்கிட்டு கூலி திரைப்படத்திற்கு தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுத்து வந்தாலுமே தற்போது வரைக்குமே வசூல்ல இந்த திரைப்படம் பட்டே கிளப்பிட்டு கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டுமே 151 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. இதனை படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டரின் மூலம் வெளியிட்டாங்க. அதனை அடுத்து தொடர்ந்து விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல்ல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு கணிக்கப்பட்டது. அவங்க கணிக்கப்பட்டது போலவே தற்போது 4 நாள் முடிவில் இந்த படத்துடைய வசூல் பலரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 4 நாட்கள்ல இந்த திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட வசூலாகியிருக்கா. இது ரஜினி சாருடைய ஜெயிலர் திரைப்படத்துடைய லைஃப் டைம் வசூலாகும். அந்த சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே முறியடிச்சிருக்கார் அப்படின்னும் பொழுது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே 1000 கோடி அடிக்க இருக்கு அப்படின்ற செய்தியுமே ரசிகர்களை மென்மேலுமே உற்சாகப்படுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.